ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான தகவல். சார்ட்டில், அதாவது ஒரு ஷேர் மார்க்கெட் ஏற்றமோ இறக்கமோங்கிறத நம்ம ஒரு சார்ட்டில் செக் பண்ணுவோம். அந்த சார்ட்டில் முக்கியமாக தெரிஞ்சிக்கக்கூடிய 5 விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, கேண்டில் ஸ்டிக்கோட டைமிங் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இதில் என்ன அப்படின்னா, மார்க்கெட் கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 6.25 மணி நேரம். நீங்கள் இப்படி ஒன் டே போட்டீங்க அப்படின்னா, இங்கே வரக்கூடிய எல்லா கேண்டில், அதாவது கேண்டில்னால் நீங்கள் எல்லோரும் எனக்கு கிளாஸ் படிக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க, கேண்டில்னால் மெழுகுபத்தி அப்படின்னு கேட்டார். நிறைய குழப்பங்கள் இருக்கும் புதுசாக வரவங்களுக்கு. ஷேர் மார்க்கெட்டில் டேர்ம்ஸ் இருக்குது. கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இதுதான் கேண்டில் ஸ்டிக், சரிங்களா? இதனுடைய நேம், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய டேர்ம்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த கேண்டில் ஸ்டிக்குங்கிற வார்த்தை அடிக்கடி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பயன்படுத்துவீங்க. கேண்டில் ஸ்டிக் அப்படின்னாலே இந்த சார்ட் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டெக்னிக்கல் அனலைசிஸ், ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் சொல்லுவாங்க. டெக்னிக்கல் அப்படின்னு வந்துட்டாலே சார்ட் மட்டும்தான், இப்படி வர சார்ட் மட்டும்தான். ஃபண்டமெண்டல் அப்படின்னா பிஇ ரேஷியோ, அப்புறம் கம்பெனியோட க்ரோத், இதெல்லாம் தேடுறது. இப்போது இது ஒன் டே கேண்டில். இப்போ நான் இதை மார்க் பண்ணுறேன் அப்படின்னா இது ஒரு நாள் நடந்த ட்ரேடை காட்டக்கூடியது. இதை அப்படியே நான் பண்ணி 3 ஹவர்ஸ் போடுறேன் அப்படின்னா 6.25 மணி நேரம் ஒரு நாளைக்கு. அப்போது முதல்ல வர கேண்டிலும் ரெண்டாவது வர கேண்டிலும் 3 மணி நேரம் கேண்டில். இது ஒரு 3 மணி நேரம், இது ஒரு 3 மணி நேரம், இது கடைசி இருக்க 1/4 மணி நேரம் நடந்தது, சரிங்களா? அப்போ 1 மினிட் போட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இங்கே தெளிவாக காட்டும். இது ஒரு நிமிஷத்தில் நடந்தது, எவ்வளோ அளவுக்கு ஏறி இருக்குது இறங்கியிருக்கு அப்படிங்கிறது தெரியும், சரிங்களா? இது கேண்டில் ஸ்டிக் டைம், என்னென்ன டைம் எனக்கு வேணுங்கிறத ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிறது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா முக்கியமாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் எல்லாமே ஜாப்பனீஸ் சிஸ்டம் தான். ஸோ கேண்டில் ஸ்டிக்கில் நிறையா பேட்டர்ன்ஸ் இருக்குது. இது பொதுவாகவே எல்லாருமே இந்த கேண்டில் ஸ்டிக்கை தான் பயன்படுத்துகிறோம். அதில் பார், சரிங்களா? பார்த்தீங்கன்னா அதனுடைய டைப்பே வேறு. இதை பற்றி நம்ம படிக்கணும். கலர்டு பார் அப்படின்னு இருக்கும். லைன், எது நமக்கு தேவையோ நீங்கள் இந்த டிஸ்பிளேயில் போனால் நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ நார்மலாக பயன்படுத்த கேண்டில் தான். அதன் பிறகு பார்க்குறது என்ன அப்படின்னா, ஸ்டடீஸில் போகிறீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே இண்டிகேட்டர்ஸ் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்கன்னா மினிமம் 5 கேண்டில் ஸ்டிக்காட்டும் தெரிஞ்சிருக்கணும். அதாவது 5 இண்டிகேட்டராச்சும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா RSI. இந்த RSIயை பொறுத்த மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு வந்துடும், சரிங்களா? இதில் சொல்லுவாங்க, இதை பற்றி நிறைய நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். 80% வந்துருச்சு அப்படின்னா இதில் என்ன கணக்கு அப்படின்னா, இங்கே 80% டச் பண்ணிருச்சு அப்படின்னா, அதாவது உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன், 100, அதாவது ஒரு கம்பெனி கோடி கணக்கிலலாம் ஸ்டாக் வெளியில் விட்டுருப்பாங்க. உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன். AB அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 100 ஷேரை வெளியில் விடுறாங்க. அப்போது 80 ஷேரை எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா பை பண்ணிடுறாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டோட விதி என்ன அப்படின்னா, 80% ஷேரை நீங்கள் பை பண்ணிட்டீங்கன்னா பை வந்தாலே ஷேர் மேலே ஏறும். இப்போ 80% எல்லாருமே வாங்கிட்டாங்க அப்படிங்கிறத இந்த RSI உங்களுக்கு காட்டும். 80 டச் பண்ணிடுச்சு அப்படின்னா 80% ஸ்டாக்கை வாங்கிட்டாங்க. எக்ஸாம்பிள் புரிதலுக்காக சொல்கிறேன். இப்போ மோஸ்ட்லி என்ன நடக்கும், 80% வாங்கினாங்கன்னா அகெயின் விற்பாங்க. ஸோ ஷேர் கீழே இறங்கும். அதனால தான் இந்த 80% டச் பண்ணிடுச்சு அப்படின்னா அகெயின் ஷேரை விற்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இதுலேயே நிறைய வகைகள் இருக்குது. இதில் என்ன அப்படின்னா பீரியட்னு சொல்லுவாங்க. இந்த பீரியடை பொறுத்த மட்டும் இண்டிகேட்டரோட பர்பஸ் என்ன அப்படின்னா ஃபுல்லாகவே என்ன அப்படின்னா சாஃப்ட்வேர் டிசைனிங் தான். ஏதோ ஒரு சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சி ஒரு பர்டிகுலராக அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு அனலிஸ்டிக்கு போட்டு, அதாவது அதை தொடர்ந்து அதுக்காக க்ரியேட் பண்ணி கோடிங்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கறது தான் இண்டிகேட்டர். இது எல்லாமே பின்ன இருக்க ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் தான். எவ்வளோ நாள், 14 டேஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எப்படி மூவ் ஆகிருக்கு கேண்டில் ஸ்டிக் அப்படிங்கிறத சொல்கிறது RSIயோட ஸ்பெஷாலிட்டியும் கூட. 80% டச் பண்ணிச்சு அப்படின்னா நான் செல் என்ட்ரி போகலாம்.
20% கீழே இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே விற்றுட்டாங்க. இங்கே அகெயின் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான தான் சான்சஸ் அதிகம். இங்கே 20, இங்கே 18 கொடுத்துருப்பாங்க. இதேமாரி நிறையா இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, நிறையா பர்பஸும் இருக்குது. அதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக இந்த ஸ்டடீஸில் வந்து பார்த்துக்கலாம். அதன் பிறகு முக்கியமாக பார்க்கக்கூடியது இந்த ட்ரா பண்ணுறதுல நிறையா பேர்த்துக்கு நிறையா பிரச்சனை இருக்கும். இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் ட்ரா பண்ணுற இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே எல்லா டூலுமே இருக்கும். ஏன்னா எல்லாமே அனலைஸ் பண்ணுறது தான். நம்ம மார்க்கெட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ண போகிறோம், பிரேக் அவுட் எப்படி நடக்க போகுது, இது எல்லாமே நீங்கள் இங்கே வந்து தான் செலக்ட் பண்ணி எதை எதை மார்க் பண்ணணும், எதை எதை நோட் பண்ணணும், எல்லா ஒர்க்கும் உங்களுக்கு இந்த சைடில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அனலைஸ் பண்ணி மார்க்கெட் எப்படி போகுங்கிறத டூல்ஸை இங்கே பயன்படுத்திக்கலாம். 5வது பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான தகவல். சரிங்களா? என்ன அப்படின்னா, டெலீட் பண்ணுறதுக்கு இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டெலீட் ஆயிரும். இன்னொன்று 5வது முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, நீங்கள் பர்டிகுலராக டிமேட் அக்கௌண்ட்டுக்கு போய் தான் நீங்கள் ட்ரேடு கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஒரு ஷேரை வாங்கவோ விற்கணும் அவசியம் இல்லை. இங்கே ட்ரேடுன்னு ஒரு வார்த்தை இருக்கும். இது பக்கத்தில் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன ஸ்டாக் வாங்க போகிறீங்க, எம்ஐஎஸில் வாங்க போகிறேன், பை பண்ண போகிறேன்னா செல் பண்ண போகிறேன்னா அப்படிங்கிறத, எவ்வளோ குவான்டிட்டிங்கிறத இங்கே நீங்களே சும்மா ஒரு 500 அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் பை பண்ண போகிறேன் இல்லை செல் பண்ண போகிறேன். இங்கே ஆக்ஷன் இங்கே பார்க்குறோம். இங்கே மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிட்டுருக்குன்னு இங்கே பார்க்குறோம். ஸோ 1308 ட்ராவல் ஆகிட்டுருக்கு. நான் செல் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே நீங்கள் செல் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ஆர்டர் பிளேஸ் ஆயிரும். ஓகே கைஸ், இந்த 5 தகவலும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக புரிஞ்சிருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.